الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إن الساعة لشيء عظيم. وقال النبي صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى يكون هواه تبعا لما جئت به أو كما كان عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரித்தாகுக. சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத்தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகும். கணியத்திற்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நடத்திய முஅஜிஸாக்கள் என்ற வரிசையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கியாமத் வரை என்ன நடக்கும் என்கிற அதிசயத்தை ரசூல் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அதை 3 வகையாக பிரிக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கும் நம்முடைய காலத்திற்கும் இடையிலே 1400 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இதற்கு முன்னால் நடந்து முடிந்த ரசூலுடைய அற்புதங்கள், நடந்து கொண்டிருக்கக்கூடிய ரசூல் என்ன சொன்னார்களோ அதுவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லப்பட்ட 72 அடையாளங்கள், இதுவரை நாம் பார்க்காத இனிமேல் நடக்க இருக்கிற கியாமத்தினுடைய அலாமத்துக்கள். இதுல நடுவில் இருக்கிற இந்த 72 அடையாளங்களை மட்டும் நாம் பார்த்தோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது நமக்கு முன்னால் நடந்து முடிந்த அடையாளங்கள் ஒரு 15 அடையாளங்கள் இருக்கிறது. இனி நடக்க இருக்கிற கியாமத்தினுடைய பெரிய அடையாளங்கள் என்று ஒரு 10 அடையாளம் இருக்கிறது. இந்த 25ஐயும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பெருமானார் என்ன சொன்னார்களோ நமக்கு முன்னால் அது நடந்து முடிந்திருக்கிறது. ரசூல் சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். ஆனால் நமக்கு முன்னால் நடந்திருக்கக்கூடிய அடையாளங்களில் முதல் அடையாளம் தேசத்துன் நபி, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வருகையே கியாமத் நாளினுடைய அடையாளம். ரசூல் தான் கடைசி நபி. கடைசி நபி வந்ததற்கு பிறகு இனிமேல் வருவதற்கு நபி இல்லை, உலகம் அழியப் போகிறது என்று பொருள். எல்லா நபிமார்களையும் அனுப்பி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடைசி நபியாக, காருண்ய நபியாக கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அனுப்பினார். ரஹ்மத்தல் லில் ஆலமீன், உலகத்திற்கு அருளாக. ரசூலின் பிறப்பு தான் கியாமத்தினுடைய முதல் அடையாளம். இரண்டாவது ரசூலினுடைய மரணம். அல்லாஹ் அக்பர். அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். கண்மணி நாயகத்தினுடைய மரணம் கியாமத்தினுடைய அடையாளங்களில் ஒன்று. இறுதி நபியினுடைய மரணம் கியாமத்தின் அடையாளம். ரசூலினுடைய மரணம் எப்படி இருந்தது வஃபாத்து நபியில் நாம் பார்க்கலாம். அன்பிற்குரியவர்களே, அந்த கடைசி நேரத்தில் கூட தாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹுவினுடைய மடியிலே படுத்துக் கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக்கராத்தின் வேதனையில், ஆயிஷா, அந்த யூத பெண்மணி கொடுத்த விஷம் என் நெஞ்சை அறுக்கிறது ஆயிஷா, பெருமானாருக்கு ஷஹாதத்தினுடைய மரணத்தை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்வின் நாட்டம். மரணங்களிலேயே சிறந்த மரணம் ஷஹாதத்தின் மரணம். ஆயிஷா நெஞ்சை அறுக்கிறது ஆயிஷா என்று பெருமானார் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆயிஷாவோடு. இதற்கு இடையிலே சஃபியா ரலியல்லாஹு போய் வீட்டுக்குள்ளே தொழுகிறார்கள்.
2 ரக்காத் தொழுது விட்டு எல்லா கஷ்டத்தையும் எனக்கு கொடுத்து என்னை மௌத்தாக்கி விடு, பெருமானாருக்கு ஆரோக்கியத்தை கொடு. நம்ம குழந்தைகள் எல்லாம் முடியாம இருக்கு சொன்னா தகப்பனார்கள் சொல்வது உண்டு, என்ன மௌத்தாக்கி என் பிள்ளையை காப்பாற்றினேன். ரப்பிடத்தில் கேட்குவது இதை போன்று என் கணவனுக்கு அயாத்தை கொடு, என்னை மௌத்தாக்கி விடு. மீண்டும் போய் பார்ப்பார்கள், பெருமானார் கஷ்டப்படுகிறார்கள், மீண்டும் 2 ரக்காத் தொழுவார்கள், அல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள். இப்படியே நடக்கிறது. பெருமானார் சஃபியா ரலியல்லாஹு அழைத்தார்கள். சஃபியா, வேண்டாம் அம்மா, என்ன நாயகனே, ஜிப்ரீல் சொல்லிவிட்டார் அம்மா, உள்ளே போய் 2 ரக்காத் தொழுது விட்டு எனக்காக நீ கேட்கிறார். ஆனால் நான் அல்லாஹ்விடத்தில் என்ன கேட்கிறேன் தெரியுமா? உலக முஸ்லிம்கள் அத்துணை பேர்களுடைய சக்கராத்தின் வேதனையும் ரப்பை எனக்கு கொடுத்து விடு, என் உம்மத்திற்கு வேண்டாம், என் உம்மத்திற்கு வேண்டாம். அல்லாஹும்ம உம்மத்தி, அல்லாஹும்ம உம்மத்தி, அல்லாஹும்ம உம்மத்தி, அல்லாஹும்ம ரஃபீக்கல் அலா என்று பெருமானாரினுடைய இந்த கண்மூடுதல் கியாமத் நாளினுடைய அடையாளங்களில் 2வது அடையாளம். 3வது அடையாளம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, என்னுடைய தோழர்கள் உகது போர்க்களத்தில் உகது மலையிலே உட்கார்ந்து இருக்கிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இந்த மலை லேசா ஆடுது, ஒரு சித்திக் என்னோடு அமர்ந்திருக்கிறார், 2 ஷஹீதுகள் அமர்ந்திருக்கிறார்கள், ஹயாத்தா இருக்கும் போதே இவர்கள் ஷஹீதாவார்கள் என்று உமர் ரலியல்லாஹுவையும் உஸ்மான் ரலியல்லாஹுவையும் சொல்லி காட்டுகிறார்கள். கியாமத்தினுடைய அடையாளங்களில் எதுவும் ஒன்று, உமர் ரலியல்லாஹுவினுடைய மரணம், உஸ்மான் ரலியல்லாஹுவினுடைய மரணம். பெருமானார் சொன்னார்கள், சொன்னது நடக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி ஒரு 12.5 ஆண்டுகளில் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலாவை இந்த 12 வருஷம் 10 வருஷம் 4 மாதத்துல உமர் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி செய்தது அல்லாஹு அக்பர், இந்தியாவை போல 4 மடங்கு கைப்பற்றினார்கள். பல லட்சம் சதுர மைல்கள் உமர் ரலியல்லாஹு ஆட்சிக்கு வருகிறது. பெருமானார் சொன்னார்களே, ரோம் வெற்றி கொள்ளப்படும், இங்கு ஷாம் வெற்றி கொள்ளப்படும், யமன் வெற்றி கொள்ளப்படும், அத்தனை வெற்றியையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உமர் ரலியல்லாஹுவின் கையில் கொடுத்திருந்தார். பெருமானார் என்ன சொன்னார்களோ அது நடந்தது. உமர் ரலியல்லாஹு தஆலா ஷஹீதாக்கப்படுகிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு ஷஹீதாக்கப்பட்டார்கள். உமர் ரலியல்லாஹுக்கு பிறகு 12 ஆண்டு காலம் ஆட்சி செய்த உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா மஸ்ஜிதே குபாவுக்கு அருகிலே ஒரு கிணறு இருக்கிறது. இப்ப எது மெஹராபாக இருக்கிறதோ அதற்கு அருகிலேயே கிணறு. குபா மஸ்ஜிதுக்கு சென்றால் தெரியும். அந்த கிணற்றிலே உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் கையில் இருந்த மோதிரம் கலந்து கிணற்றுக்குள் விழுந்தது. தேடுகிறார்கள் தேடுகிறார்கள் தேடுகிறார்கள், அந்த மோதிரத்தை எடுக்கவே முடியவில்லை. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள் தோழர்களிடத்திலே, பெருமானார் அன்றே சொல்லி இருக்கிறார்கள், உஸ்மான் இந்த மோதிரத்தை உன்னிடத்தில் கொடுக்கிறேன், இந்த மோதிரம் காணாமல் போகும், அப்போதுதான் உங்களுடைய ஷஹாதத்து நிகழும். மோதிரம் காணாமல் போகிறது, தேடுகிறார்கள், கிடைக்கவில்லை. உஸ்மான் ரலியல்லாஹு தயாராகிறார்கள். ஆனால் யூதன் இப்னு சபா உஸ்மான் ரலியல்லாஹுவின் மீது பெரும் எட்டுக்கட்டை ஏற்படுத்தி பக்பலு, வருபவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்ற கடிதத்தில் பக்துலு என்று மாற்றிவிட்டார். பக்பலு என்பதை பக்துலு என்று, வருபவரை கொலை செய்து விடுங்கள் என்று பொருள். இதனால் உஸ்மான் ரலியல்லாஹு நீண்ட வரலாறு திரும்ப சொல்லுகிறேன். 45 நாட்கள் நாட்டின் கலீஃபா கண்மணி நாயகத்தினுடைய மருமகன் 2 பெண்களை கொடுத்தார்கள் ரசூலுல்லாஹ். 2வது பொண்ணு வஃபாத்தாகும் போது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? நாம 2 பொம்பளை பிள்ளையை கொடுத்துட்டு 2 பேரும் மௌத்தா போச்சுன்னா ராசி இல்லாத ஆளுன்னு சொல்லிடுவோம். இது எவ்வளவு கொடுத்தாலும் ராசி இல்லை. ஆனா பெருமானார் என்ன சொன்னார்கள் தெரியுமா? எனக்கு 100 பெண் பிள்ளை இருந்து ஒவ்வொன்றால் இறந்தால் அதை நான் என் உஸ்மானுக்குத்தான் தருவேன் என்றார். அல்லாஹு அக்பர். அந்த உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா 45 நாட்கள் முற்றுகை. பள்ளிக்கு தொலை வைப்பதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு வரவில்லை, வர முடியாது.
முற்றுகையிடப்பட்டிருக்கிறது யூதர்களா? சொல்லி காட்டுகிறார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. மஸ்ஜிதை தொழுகைக்கு இடம் வேண்டும் என்று பெருமானார் சொன்னார்கள். அல்லாஹ் எனக்கு கொடுத்த பொருளாதாரத்திலிருந்து தான் பெருமானாரை சந்தோஷப்படுத்தினேன். குடிப்பதற்கும் ஒளி செய்வதற்கும் தண்ணீர் இல்லை என்று சொன்னார்கள். வேற ரூமாவை அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரத்திலிருந்து வாங்கி பெருமானாரை நான் சந்தோஷப்படுத்தினேன். அந்த இடத்திலே நான் சொல்வதற்கு அனுமதி இல்லையா? உஸ்மான் ரலியல்லாஹு கேட்கிறாங்க. முற்றுகையாளர்கள் முடியாது என்றார். வஃபாத்தாகிற கடைசி நாள் இரவு நங்கை நாயிலா உஸ்மான் ரலியல்லாஹுவினுடைய மனைவி இடத்திலே உஸ்மான் ரலியல்லாஹு கேட்கிறார்கள், அம்மா குடிப்பதற்கு தண்ணீர் கிடைக்குமா? ஊருக்கே கிணறு கொடுத்து நீர் கொடுத்த உஸ்மான் ரலியல்லாஹுவின் நாவில் வறட்சி, அம்மா குடிப்பதற்கு நீர் கிடைக்குமா? நங்கை நாயிலா தேடி அடைகிறார்கள். ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி. உஸ்மான் ரலியல்லாஹுவுக்கு தேடி அலைந்து, நாட்டின் ஜனாதிபதிக்கு தேடி அலைந்து தண்ணீர் கொண்டு வருகிற போது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா உறங்கி விட்டார்கள். ரொம்ப நாள் உறங்காத கணவர் உறங்குகிறாரே, எழுந்தவுடன் நீர் கொடுக்கலாம் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நாயிலா தஹஜ்ஜத்தின் நேரம் முடிகிறது. உஸ்மான் ரலியல்லாஹு கண் விழிக்கிறார்கள். தண்ணீரை கொண்டு போய் நாயிலா கொடுக்கிற போது, வேண்டாம், நான் நோன்பை நியத்து செய்துவிட்டேன். நான் உறங்கிக் கொண்டிருக்கிற போது கண்மணி நாயகத்தை கனவில கண்டேன். பெருமானார் சொன்னார்கள், என் ஹபீப் சொன்னார்கள், உஸ்மான் இன்றைக்கு நோன்பு வைத்துக் கொள், என்னிடத்திலே நீ நோன்பு திறக்கலாம் என்றார்கள். நீ நோன்பு வைத்துக் கொள், என்னிடத்திலே நோன்பு திறக்கலாம். அதனால் இன்றைக்கு நான் ரசூலிடத்திலே நோன்பு திறக்கப் போகிறேன், எனக்கு நீர் வேண்டாம் என்று அன்புக்குரியவர்களே எண்ணி பார்க்கிறோம். இதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் ஷஹீதாவார்கள் என்ற செய்தி வரை பெருமானார் சொல்லியிருக்கிறார்கள். நான்காவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது நமக்குள் நடந்து முடிந்த அடையாளங்களில் ஒன்று, பைத்துல் மக்தஸ் வெற்றி கொள்ளப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பைத்துல் மக்தஸ் யூதர்களிடத்தில் இருந்தது, பிறகு நசாராக்களிடத்திலே மாறியது. அந்த புனித பூமி இன்றைக்கு இரத்த பூமியாய் மாறியிருக்கிற அந்த பூமி, அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமர் ரலியல்லாஹு கையிலே காட்டி சொன்னார்கள், இந்த உமரின் ஆட்சியில் பைத்துல் மக்தஸ் வெற்றி கொள்ளப்படும். நீண்ட வரலாறு, ஹிஜ்ரி 15 எல்லாம் இப்ப தமிழ்லையும் வந்துருச்சு. பைத்துல் முகத்தஸினுடைய வெற்றியை பற்றிய வரலாறு. அபூ உபைதா இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அமீனு ஹாதிஹில் உம்மா படையெடுப்புகிறார்கள். பைத்துல் முகத்தஸுக்கு ரோமாபுரிக்கு படையெடுப்பி வைக்கிறார்கள். படையெல்லாம் போனது, யூதர்கள் ஒன்று சேர்கிறார்கள். இவர்களை வெல்வதற்கு வழியே இல்லை. அதனால் அரைக்குறை ஆடை அணிந்தவர்களை தெருக்களில் நடமாட விடலாம். விபச்சாரம் பெருகினால் இறை கோபம் வந்துவிடும், இவர்கள் தானே தோற்று விடுவார் என்று அரைகுறை ஆடை அணிந்த பெண்களை நடமாட விட்டார்கள் யூதர்கள். அபூ உபைதா ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹுவுக்கு கடிதம் எழுதுகிறார்கள், இப்படி எல்லாம் நடக்குது, நாங்க என்ன செய்யணும்? உமர் ரலியல்லாஹு தஆலா கடிதம் எழுதினார்களாம், இஸ்பிரு வ சாபிரு வ ராபித்து என்று எழுதிவிட்டு, குல்லில் முஃமினீன யகுல்லூ மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபது ஃபுருஜஹும். நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு வைத்திருக்கிறான். உங்கள் பார்வைகளை கொஞ்சம் தாக்கிக் கொள்ளுங்கள். 6 மாத காலம் நிகக்கண்ணை பார்த்து நடந்தார்கள். ஏறிட்டு எந்த பெண்ணையும் பார்க்கவில்லை. சஹாபாக்கள் ஏறிட்டு எந்த பெண்ணையும் பார்க்கவில்லை. போரே இல்லாமல் வெற்றி கிடைத்தது. பேச்சுவார்த்தைக்காக அழைக்கப்படுகிறது. அபூ உபைதா போகிற போது யூத பாதிரிகள் பார்த்து சொன்னார்களா, இந்த முகம் தௌராத்தில் சொல்லப்பட்ட முகம் அல்ல, இவரிடத்தில் வெற்றி கொடுக்கப்படும் என்ற தௌராத்தில் இல்லை.
கடைசியில் அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கடிதம் எழுதுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு வருகிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா உள்ளே நுழைந்து மேலிருந்து கோட்டையிலிருந்து பார்க்கிறார்கள் யூதர்கள். உமர் ரலியல்லாஹு பார்த்த உடனே இந்த முகம் தான், இந்த அடையாளம் தான், இந்த நிறமிட்ட சிகப்பு நிறமிட்ட ஆடையில் தான் உமர் வருவார் என்ற தௌராத்தில் படித்திருக்கிறோம். நாங்கள் ஒரே இல்லாமல் வெற்றிக்கு கொடுக்கிறோம், நாட்டை கொடுக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்று சொன்னது உமர் ரலியல்லாஹுவின் காலத்தில் நடந்தது. அல்லாஹு அக்பர். அடுத்ததாக தாவூனே அம்வாஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய தோழர்களை கொள்ளை நோய் கொண்டு போகும் என்றார்கள். என் தோழர்களை கொள்ளை நோய் கொண்டு போகும். தாவூசிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்திலே கொள்ளை நோயால் கால்ராவால் அழிந்து போனார்கள். அப்ப பெருமானார் சொல்லிட்டு மட்டும் விடல, எல்லா உம்மத்துக்கு கால்ரா என்பது அதான். ஆனால் என் உம்மத்தில் யார் கால்ராவில் வஃபாத்தாகிறார்களோ அவருக்கு அதாப் என்ற செய்தி என்னால் தாங்க முடியவில்லை. வந்து என் உம்மத்திற்கு அதாபா? அப்படியான என்னை பார்த்த என் தோழர்கள் சகாபாக்கள் கால்ராவிலே இறந்து போனால் அவர்கள் அதற்கு கொடுக்கப்படுவார்களா என்று கேட்கிற போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதாவை ஷஹாதத்தாக இந்த உம்மத்துக்கு ரசூலுல்லாஹ் கிடைத்த வாக்கியம், உங்கள் உம்மத்தில் யாராவது கால்ராவில் இறந்து போனால் அவர் ஷஹீதா. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு இந்த அம்வாஸ் போர்க்களத்திலே தானே கால்ராவில் இறந்து போகிறார்கள். நீங்க ஊருக்கு போயிடலாமே என்று கேட்கிற போது பெருமானார் எங்கே கால்ரா இருக்கிறதோ வெளியே இருப்பவர்கள் உள்ளே வர வேண்டாம், உள்ளே இருப்பவர்கள் வெளியே பெற வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார்கள். மரணத்தை ஜெயித்தவர்கள் யாரும் இல்லை. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹுடைய மரண செய்திகளை படிச்சு பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஒருத்தர் கேட்பார், மரணத்தை கண்டு நீங்கள் பயப்படுகிறீர்களா? முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், ரசூலின் மரணத்தை கண்டே பயப்படாதவர்கள் எங்கள் மரணத்தை கண்ட பயப்பட போகிறோம் சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், மரணத்தை கண்டு ஒரு நாளும் பயப்படுவதில்லை. காரணம், நான் இருக்கிற வரை மரணம் வராது, மரணம் வருகிற போது நான் இருக்க போகிறேன், நான் ஏன் பயப்படுறேன் இல்லையா? நாம அயாத்தா இருக்கிற வரைக்கும் மௌத்து வருமா? மௌத்தா போல நாம இருப்போமா? பிறகு ஏன் பயப்பட வேண்டும் என்ற செய்தியை முதலில் சமூகத்திற்கு சொன்னவர்கள் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த ரம்வாத்தினுடைய கால்ராவால் நிறைய சஹாபாக்கள், 40க்கும் மேற்பட்ட பெரும் பெரும் சஹாபாக்களை நாம் இழந்திருக்கிறோம். பெருமானார் கியாமத்தின் அடையாளங்களில் இதுவும் ஒன்று என்றார்கள். அல்லாஹு அக்பர். ஆறாவதாக இஸ்திஃபாவத்துல் மால். ஒரு நேரம் வரும் பொருள் வடித்தோடும். பாவல் மாவு எஃபீலு பைலா என்று சொன்னால் கரை கடந்து தண்ணீர் ஓடினால் சொல்லுவாங்க. சதக்கா கொடுக்கறதுக்கு யார்ட்டையாவது கொடுத்தா வானான்னு சொல்லிடுவாங்க. இது நடந்தது, இது நடந்தது. முறை பாரூக் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு யமன் தேசத்திலிருந்து ஒருவராக சென்றார். யமன் தேசத்திற்குள் இஸ்லாத்தை கொடுத்தார். உமர் ரலியல்லாஹுவின் ஆட்சி காலத்தில் 20 லட்சம் திருகங்களை அனுப்புகிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கடிதம் எழுதினாங்களா, மதீனாவில் சதக்காவை வாங்குவதற்கு ஆள் இல்லை, மதீனாவில் சதக்காவை வாங்க ஆள் இல்லை. அதனால் இங்கிருக்கிற பொருளையும் அங்குள்ள பொருளையும் ஹிம்ஸுக்கு அனுப்பலாம். அங்கு ஏழைகள் இருப்பதாக நான் கேள்விப்பட்டேன். எழுதுறது யாரு? ஆக பக்கீரா இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு. சாப்பிட வழி இல்லாமல் இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரம், ஆட்சி அதிகாரம். பெருமானார் 10 ஆண்டுகளில் மதீனாவில் இருக்கிற அத்தனை பேர்களையும் லட்சாதிபதிகளாக, கோடீஸ்வரர்களாக பெருமானார் மாற்றினார்கள். இஸ்திஃபாவத்துல் மால். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்கிறார்கள், கத்தி பார்த்தா பட்டு துணியில கத்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு இடத்திலே நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்கிற போது அபூ ஹுரைரா சொன்னார்கள், உணவுக்கே வழி இல்லாமல் இருந்த அபூ ஹுரைரா, எங்காவது உணவு கிடைத்தால் வேலை செய்யலாம் என்றிருந்த அபூ ஹுரைரா இப்பொழுது மூக்கை துடைப்பதற்கு வைத்திருப்பது ஆக உயர்ந்த பொருள். இது என் கண்மணி நாயகத்தால் ரப்பு எனக்கு கிடைத்தால்
சொன்னார்களே அந்த இஸ்திபாலத்துல் கியாமத்தின் அடையாளம். ஏழாவதாக வகாத்துல் ஜமல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு காலம் வரும் சஹாபாக்களுக்குள்ளேயே சண்டை நடக்கும். அதையும் தெளிவா சொல்லிட்டாங்க. கருத்து வேற்றுமை. அதே நேரத்தில் என் சமுதாயம் சிதறி போகாது, ஒருவருக்கொருவர் கருத்து வேற்றுமையால் அல்லாஹ் அக்பர். என் சமூகத்திற்குள் சண்டை நடக்கும். எந்த சமூகம் ஹக்கில் இருப்பார்கள் தெரியுமா? எந்த சமூகம் ஹக்கில் இருப்பார்கள் தெரியுமா? எந்த சமூகம் எந்த ஆட்சியாளரினுடைய ஒட்டகையின் கால் வெட்டப்படுமோ அவர்களை எதிர்த்து நிற்பவர்கள் ஹக்கில் இருப்பார்கள். ஒட்டகையில் இருப்பவர் அல்ல, எதிர்த்திருப்பவர்கள் ஹக்கில் இருப்பார்கள். பெருமானார் இஷாரா செஞ்சாங்க. அல்லாஹ் அக்பர். நடந்தது போர் நடந்தது. ஜமல் போர்க்களம் யாருக்கு இடையில தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு ஒரு அணியின் தலைவி, அலி ரலியல்லாஹு இன்னொரு அணியின் தலைவர். போர் நடக்கிறது. இந்த போர்க்களத்தில் அலி ரலியல்லாஹு தஆலா உள்ள மேல உள்ள யாருக்கு தெரியாது. இஸ்லாமிய அணியில ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவுடைய ஒட்டகத்தின் காலை வெட்டுகிறார்கள். ஒட்டகம் தெரிகிறது. அல்லாஹ் அக்பர். பெருமானார் சொன்னதை போன்றே நடக்கிறது. தோல்வியை ஆயிஷா ரலியல்லாஹுவினுடைய அணி தழுவுகிற போது பொதுவாகவே போர்க்களத்தில் யார் தோற்கிறார்களோ அந்த பெண்மணிகளை சிறைபிடிக்க வேண்டும். அலி ரலியல்லாஹு தஆலா கருத்து வேற்றுமை தானே சகாபாக்களுக்கு. அலி ரலியல்லாஹு எதிர்த்து பேசும்போது சொன்னாங்க, உலகத்தில் தாயை கைது செய்கிற மகன் உலகத்தில் இருக்கிறாரா? தாயை உலகத்தில் கைது செய்ய முடியுமா? ஆயிஷா உம்மஹாத்துல் முஃமினீன், என் தாய் கண்மணி நாயகம் சொல்லி இருக்கிறார்கள். அதனால் போர்க்களத்தில் யாரெல்லாம் தோல்வி கண்டார்களோ அவர்களில் ஒருவரை கைது செய்யப்படக்கூடாது. அவர்கள் நம் தோழர்கள். அலி ரலியல்லாஹு தஆலா வழிநடத்தினார்களே, வேற்றுமையில் ஒற்றுமை. வரலாற்றை பார்க்கிறோம். எட்டாவதாகவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதற்கு பிறகு அலி ரலியல்லாஹு தஆலாவை பார்த்து சொன்னார்கள், அலியே பிரபல்யமான சலாமிக்கு உடனும் போர் நடக்கும். இதுவும் கியாமத்தின் அடையாளம். நடந்தது. முஆவியா ரலியல்லாஹு தஆலாவுக்கு அலி ரலியல்லாஹு இடையில போர் நடந்தது. ஆட்சி அதிகாரத்திலே சின்ன சின்ன கருத்து வேற்றுமை போராடுகிறது. இது கருத்து வேற்றுமை தான். ஆனால் அவர்களுக்குள்ள போர் நடந்ததை தவிர பிரிவினைகள் ஏற்படவில்லை. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா முஆவியா ரலியல்லாஹு அணியில போய் சாப்பிடுவாங்க, அலி ரலியல்லாஹு அணியில போய் தொழுவாங்க. என்னங்க வித்தியாசமா இருக்கு? போர்க்களத்தில் அங்க போய் சாப்பிடுறீங்க, இங்க வந்து தொழுகிறீங்க. இல்ல அங்க சாப்பாடு நல்லா இருக்கு, இங்க தொழுகை நல்லா இருக்குங்க. அங்க சாப்பாடு நல்லா இருக்கு, இங்க தொழுகை நல்லா இருக்கு. இதை பயன்படுத்திக் கொண்டு சமூகத்தில் வேற்றுமையை விதைப்பதற்காக ரோம் நாட்டு மன்னன் கடிதம் எழுதுகிறார் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. ரோம் நாட்டு மன்னன் முஆவியா, உங்களை எதிர்ப்பதற்காக அலி ரலியல்லாஹு தயாராக இருக்கிறார்கள். நாங்களும் உங்களோடு இணைந்து கொண்டார், நாங்களும் உங்களோடு சேர்ந்து கொண்டார். நீங்கள் அலி ரலியல்லாஹை ஜெயித்து விடலாம். உங்கள் அபிப்பிராயம் என்ன? முஆவியா ரலியல்லாஹு தஆலா கடிதம் என்ன எழுதினாங்க தெரியுமா? யா கிலாத ரோம், ரோம் நாட்டு நாய்களே ஜாக்கிரதை. இது எங்களுக்கும் அவர்களுக்கும் உள்ள சின்ன கருத்து வேற்றுமை. அலி ரலியல்லாஹு உங்களை எதிர்த்து போரிட்டால் முதல் படை தளபதி நானாகத்தான் இருப்பேன், நானாகத்தான் இருப்பேன் என்று சொன்னார்கள். பெருமானார் அன்றே சொன்னார்கள், சிபின் போர்க்களம் நடக்கும். அதிலும் யார் ஜெயிப்பார்கள் தெரியுமா? எந்த அணி இருக்கிற பகுதியில் நாய்கள் குறைக்கிறதோ அந்த அணியினர் தோற்று போவார்கள் சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஆவியா ரலியல்லாஹு தஆலா இருக்கிற அணியில நாய்கள் குரல் கேட்கிறது. முஆவியா ரலியல்லாஹு சொல்கிறார்கள், பெருமானார் சொல்லுகிறார்கள், நமக்கு தோல்வி வந்து விடுமோ? என்ன நடக்கும், எப்படி நடக்கும், அத்தனையும் பெருமானார் சொல்லியிருக்கிறார்கள். ஒன்பதாவதாக லுகூர் ஹவாரிஜியாக்களினுடைய வருகை. குழப்பவாதிகள்
குழப்பவாதிகள் எங்கே தோன்றுகிறார்கள்? இஸ்லாத்தின் முதல் குழப்பவாதிகள் ஹவாரிஜியாக்கள். அதிரடி அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்கள் ஷியாக்களாக, அதை எதிர்த்தவர்கள் ஹவாரிஜிகளாக. சமூகத்திற்குள் குழப்பங்கள் ஏற்பட்டது. அதிரடி அல்லாஹ்வுக்கும் அவர்களுக்கும் பெரும் கருத்து வேற்றுமை. ஹவாரிஜியாக்கள் உருவானதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இஷாரா. பத்தாவதாக அல்லாஹு அக்பர், லுஹூர் உத்தஹன் நபுவா, நபி என்று வாதிடக்கூடியவர்களும் வெளியாவார்கள். நாயகத்து காலத்திலே வந்தாங்க ரெண்டு பேர். ஒன்று முசைலமத்துல் கத்தாப், இன்னொன்று அஸ்வத் நாயகம். தன்னை நபி என்று பிரகடனப்படுத்தக்கூடியவர்கள் வெளியாவார்கள். ரசூலுல்லாஹே முசைலமத்துல் கத்தாப் போனாங்க. நாயகத்திலே போய் முசைலமத்துல் கத்தாப் சொன்னாரு, முசைலமா, அவர் பேர் முசைலமா, நீங்க கிராமத்துக்கு நபியா இருங்க, நான் சிட்டிக்கு நபியா இருக்கேன். நுபுவத்துல பார்ட்னர்ஷிப் வச்சுக்குவோம். நமக்குள்ள சண்டை வேண்டாம், நமக்குள்ள எந்த சண்டையும் வேண்டாம், அங்க பார்ட்னர்ஷிப் வச்சுக்குவோம். அல்லாஹு அக்பர். இல்லையா? கத்தா நிறைய பேர் கல்லடிக்க கொடுத்துடுவாங்க. மக்கால பார்த்தா நடக்கும். அதுல ஒரு எல்லாத்து பேரும் எழுதி கல்லெல்லாம் வாங்கி வந்தாங்க. 50 பேருக்கு பேரை எழுதி 12வது நாள் இவ்வளவு பெரிய லிஸ்ட், 45-50 பேர் லிஸ்ட், பெரிய லிஸ்ட். இவ்வளவு பேருக்கு கல்லெடுத்துட்டு என்னைக்கு நீ போறதுன்னு சொன்னோன்னு அப்படி பேரோட தூக்கி சின்னதை சண்டை போட்டுட்டு உங்களுக்குள்ள சண்டை போடாம பிரிச்சுக்கங்க, நீங்களே பிரிச்சுக்கங்க என்று சொல்லி செல்வதை போல நாயகத்திடத்திலேயே வந்து நமக்குள் சண்டை கேட்டார். நீங்க கிராமத்துக்குள்ள நபியா சரிப்பா, நீ நபிங்கிறியே, உனக்கு வகி வந்திருக்கணுமே, எனக்கு வகி வருது, உனக்கு வகி வந்திருக்கணுமே. என்ன வகி வந்தது? இப்ராஹிம் இப்பொழுதுதான் வந்து விட்டு சென்றார். யாவதோ இன்னமான உதனாடி வந்தது ஒரு வாக்கிற்கு அப்புறம் நக்கல் என்று சொல்லிவிட்டு சென்றார். முயலே உனக்கு 2 காது இருக்கிறது, ஒரு இதயம் இருக்கிறது, 4 காது இருக்கிறது, நீ போய் ஒதுக்கு விரம் பண்ண. இது இப்ராஹிம் வந்தா தான் தெரியுமா? பக்கத்தில் இருந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொன்னாங்க, அந்த கத்தாப், நீ ஒரு பொய்யன். இந்த கத்தாப் என்று பெயர் வைத்தது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ் அக்பர். இந்த முசைலமா சமூகத்திலிருந்து அழித்தவர்கள் காசி. அஸ்வதுல் அனசி தன்னை நபி என்று வாதிட்டான். மாட்டலுக்குள்ள முதல்ல முட்டையை உள்ள நுழைய வச்சு வெளியே எடுத்தவன் அஸ்வதுல் அனசி. அல்ல முட்டையை கொண்டு உள்ள உண்டை எடுப்பான், வீட்டில் முட்டையாக இருக்கும். சில அற்புதங்களை இன்னைக்கு செய்யறாங்களா இல்லையா? இதையெல்லாம் காட்டியவன் அஸ்வதுல் அனசி. தன்னை நபி என்று வாதிட்டான். வரலாறு பேசுகிறது. பெருமானார் இப்படியும் சில பேர்கள் வருவார்கள் என்றார்கள். 11வதாக லுஹூர் நாருல் ஹிஜாப், அரபு தேசத்தில் ஒரு பெரிய தீ விபத்து ஏற்படும். அது மதீனாவில் தொடங்கும். அதே மாதிரியே தொடர்ச்சி மதீனாவில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் தொடங்கியது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவே தீப்பிடித்து எரிகிறது. எல்லாம் புகை கூட்டம். உமர் ரலியல்லாஹு யோசிக்கவே இல்லையே, கவலைப்படவே இல்லையே. தமிழ்தாரிகள் எல்லாமே அழைக்கிறார்கள், தமி வாருங்க. ஒரு துண்டத்துக்கு கையில கொடுத்தாங்க. அந்த நெருப்பை விரட்டிப்பாங்க. இந்த மாட்டை விரட்டலாம், ஆட்டை விரட்டலாம், நெருப்பை விரட்டுறது தமிழ்தாரி சென்றார். நெருப்பை விரட்டுகிறார், துண்டை வைத்து ஓட்டுகிறார். மதீனாவை விட்டு நெருப்பு ஓடியது. உமர் ரலியல்லாஹு வந்து கேட்டாரு, எனக்கே தெரியல என் இருக்கிற திறமை, துண்டை கொடுத்து போட்டு நீங்க போனேன், ஒண்ணுமே விளங்கலையே உமரே. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, முதலில் மஸ்ஜிதுல் நபவிக்கு விளக்கேற்றியவர் நீதான். தமிழ்தாரில முதல்ல வெடித்து போட்டவர், விளக்கேற்றியவர் நீங்கள் தான். அப்பொழுது பெருமானார் சொன்னார்கள், ரப்பே நெருப்பை தமிழ்தாரிக்கு வசப்படுத்திக் கொடு என்றார்கள். அதை வைத்துத்தான் நான் சொன்னேன். பெருமானார் சொல்லிவிட்டார்கள், தமிழ் உங்களுக்கு நெருப்பு கட்டுப்படும், இதோ நீங்கள் விளக்கிவிட்டு வாருங்கள் என்று சொன்னேன். பெருமானார் சொன்னது நடக்கிறது. 12வதாக இன்திஷாருல் அம்ன், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் அமைதி நிம்மதி பரவும். இது இருந்தது. யமன் தேசத்திலிருந்து ஒரு பெண்மணி தனியாக
சிட்டிக்குள்ளேயே தனியா போக முடியாத சூழலில் அரபு நாட்டில் இருக்கிற போது தன்னந்தனியாக மக்காவுக்கு வந்து உம்ரா செய்து சென்ற காட்சிகள், நிம்மதி ஒன்று பிறக்கும். இதுவும் உமரின் காலத்தில் நடக்கும். பெருமானார் சொன்னார்கள், நடந்தது. 13வது துருக்கு நாட்டிலே போர் நடக்கும். அது எப்படிப்பட்டவர்கள் இருப்பார்கள் தெரியுமா? அந்த இனத்தையும் பெருமானார் சொன்னார்கள், அந்த கூட்டத்தார்களின் பெயர் இவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? கண்ணு சின்னதா இருக்கும், ஆனா அல் மஜானுல் மித்ரஹா, அவங்களுடைய முகத்தெல்லாம் அடுக்கடுக்காயிருக்கும். சாதாரணமா இருக்காது, கொஞ்சம் அடுக்கு மாதிரியே இருக்கும். இவர்களோடு போர் நடக்கும். இந்த போரிலே வெற்றியும் இஸ்லாமியர்களுக்கு கிடைக்கும். இதுவும் கியாமத்தின் அடையாளம் என்றார்கள். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்தானே, அதற்கு பிறகுதானே துருக்கிலே இஸ்லாம் வளர்ந்தது. நூருத்தீன் ஜங்கியினுடைய வரலாறுகளிலே எல்லாம் அடுக்கடுக்காய் சொல்லித்தரும். அடுத்து 14வதாக கிதாபுல் அஜம், அந்நிய நாடுகளையும் இஸ்லாமியர்கள் கைப்பற்றுவார்கள். எல்லா அந்நிய நாடுகளையும் இஸ்லாமியர்கள் கைப்பற்றுவார்கள். சொன்ன நாயகம் இத்திபா சுனனில் உமமில் மாவியா, முன்னாள் உண்டான உம்மத்துக்களினுடைய எல்லா கலாச்சாரங்களையும் களவாடி பின்பற்றுவார்கள். அத்தனை குப்பைகளையும் இவர்கள் களவாடி பின்பற்றுவார்கள். இதெல்லாம் கியாமத்தின் அடையாளம் என்று 15 அடையாளத்தில் நடந்ததை பெருமானார் சொல்லுகிறார்கள். இனி நடக்க இருக்கிற பெரிய அடையாளங்கள் என்று ஒரு 10 அடையாளம். அதில் முதலாவது குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறானே, பர்தகிப் யௌம தக்தி ஸமா பிதுகானி முபீன். பெரும் அடையாளம். இதுவரைக்கும் அல்ல, உலகம் முழுக்க புகை மூட்டமாய் மாறும். உலகம் முழுக்க புகை மூட்டம். அதிலிருந்து நீங்குவதற்கு இந்த உம்மத் பெரும் கஷ்டப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த புகை மூட்டம் என்பதற்கு போர் நடக்கும் என்றும் நிறைய பேர்கள் சொல்லுகிறார்கள். இயற்கை மாறும் என்று சொல்லுகிறார்கள். வானம் இடிந்து விடும் என்று சொல்லுகிறார்கள். நிறைய விளக்கங்களை சொல்லுகிறார்கள். ஆனால் என்ன நம்ம பார்க்கலையே, என்ன நம்ம பார்க்கவில்லை அந்த அடையாளங்கள். இதுகாணி புகை பெரும் புகை மூட்டம் உருவாக்கும். இரண்டாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹஸபுல் ஃபில் மஷ்ரிக். இரண்டாவது பெரிய அடையாளம் ஹஸப் என்று சொன்னார், பூமி சொரிவாக்கி. கிழக்கு திசையில் இருக்கிற நாடுகளை பூமி சொரிவாக்கும். அது எப்ப தெரியுமா? அல்லாஹ் என்று சொல்ல ஆள் இல்லாத போது. அல்லாஹ்ங்கிற வார்த்தைக்கு அல்லாஹ் அவ்வளவு மகிமையை வச்சிருக்கிறான். அல்லாஹ் என்ற இந்த சொல்லு இருக்கிறது அல்லவா, இதுதான் எல்லா சொல்லுக்கும் அவன் சம்மாக்கல்ல அல்லாஹ் தனக்கு வைத்துக் கொண்ட பெயர் அல்லாஹ். அல்லாஹ்வுக்கு யார் பேர் வைக்கிறாங்க? அப்ப ஆயிரக்கணக்கான அவுசாப்புகளை தன்மைகளை சொந்தமாக்கிக் கொண்ட அல்லாஹ் தனக்கு வைத்துக் கொண்ட பெயர் அல்லாஹ். இந்த அல்லாஹ் என்ற பெயரின் ஆளுமை பயங்கரமான. ஆசிரியர் வருடையா உலக சக்கரவர்த்தி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், உலக சக்கரவர்த்தி பில்கீஸை அகற்ற வேண்டும் என்பதற்காக குர்ஆன் சொல்லுகிறது அல்லவா, இஃப்ரீத் மினல் ஜின், சக்தி வாய்ந்த ஜின் அந்த சிம்மத்தனை வரணும். 6 மணி நேரத்தில் கொண்டு வரும். அந்த ஜின் சொல்கிறது 6 மணி நேரம் இல்ல, பில்கீஸை நான் பார்க்கிறேன். அவர்கள் மாளிகைக்குள் வருவதற்குள் சிம்மாசனம் இருக்கிறார்கள். குர்ஆனிய ஞானம் படைத்தனர். ஆசிரியர் வருகையா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொன்ன வார்த்தை தெரியுமா? கஞ்சி வெட்டும் நேரத்தில் கொண்டு வருகிறேன். அல்லாஹ் அக்பர். அங்க முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுறாங்க, அவர் சொன்ன ஒரே கஞ்சி வெட்டும் நேரத்தில் எதை சொல்ல முடியும்? அல்லாஹ் என்றார். ஒரே வார்த்தை தான். ரப்பே, உன்னுடைய ஆளுமை, உன்னுடைய ஆற்றலை நீ வெளிப்படுத்துகிற நேரம் வந்திருக்கிறது. அல்லாஹ் என்ற வார்த்தை ஆசிரியர் வருகையா சொன்னா அந்த சிம்மாசனம் இங்கிருந்து பூமியை ரப்பு புரட்டி அடைத்துக் கொடுத்தார். சிம்மாசனம் வந்தது. பில்கீஸ் ராணி ஈமான் கொண்டார். அல்லாஹ் என்ற வார்த்தை தான்
சிம்மாசனம் வர காரணம். இறந்தவர்களை ஹயாத்தாக்க வேண்டும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை என்ன? அல்லாஹ் என்ற வார்த்தை பேசுகிறது. அல்லாஹ் என்ற வார்த்தையை சொன்னார்கள். இறந்தவன் ஹயாத்தான். குர்ஆன் சொல்லுகிற செய்திகள். எவ்வளவு பெரிய தெரியுமா? வரலாறுகளை பாருங்கள். 1000 பேர்கள் ஒன்றாக சேர்ந்தாலும் தாசூரை வெல்ல. பெருமானார் போர்க்களத்திற்கு செல்கிற போது மரத்தடியிலே உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ரகசியமாக வந்த தாசு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாளை கையில் எடுத்துக்கொண்டு பெருமானாரை வெட்டுவதற்காக முன்னால் வருகிறார். பெருமானார் விழுந்து பார்க்கிறார்கள், எழுந்து நிற்கிறார்கள். இப்ப தாசூர் கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா? 1000 வீரர்களுக்கு சமமான தாசூர் உண்மை யார் காப்பாற்றுவது? நிராயுதபாணியாக இருக்கிறார், என் கையில் வாள் இருக்கிறது, எல்லாம் என் கையில் இருக்கிறது, உன்னை யார் காப்பாற்றுவது? ரசூலுல்லாஹ் அந்த நேரத்தில் எந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க? அல்லாஹ் என்றார்கள். அவன் உள்ளம் இடித்து போனது. கையில் இருக்கிற வாள் தானே கீழே விழுந்தது. பெருமானார் எடுத்தார்கள், உன்னை யார் காப்பாற்றுவது? அல்லாஹ். அதனாலதான் மூலமந்திரம் அல்லாஹ். இதை பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லணும். இந்த அல்லாஹ் என்ற பெயர் 40 ஆண்டுகள் உலகத்தில் பயன்படுத்தவில்லை என்றால் மஸ்ரிக்கில் கட்டப்பட்டுவிடும். பூமி சொரிவாங்கப்படும். பூமி முழுவதும் மக்களை இழுத்துக் கொள்ளும் 40 ஆண்டுகள் அல்லாஹ் என்ற பூமியில் யார் சொல்லவில்லையோ அப்பொழுது இந்த அடையாளம் நடக்கும். மூன்றாவதாக கசப்பில் மதுரை மேற்கத்திய நாடுகளில் அரபு தீபகற்பங்களில் பூமி சொருவாகும். நான்காவதாக மசீஹ் தஜ்ஜால் பெரிய அடையாளம். தஜ்ஜால் வருவான். அல்லாஹு அக்பர். தஜ்ஜால் படைப்புகளில் வித்தியாசமானவன். 40 நாட்களில் உலகத்தை வளர்ந்துள்ளான். தஜ்ஜாலை பற்றி நீங்க ஹதீஸ்ல பார்த்தா வெறும் 40 நாட்கள் தான் உலகத்தை சுற்றி வருவான் தஜ்ஜால். தஜ்ஜாலை பார்த்தவர்கள் கனிமுட்டார். சஹாபிகள் ஒரு சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தீனோடு சொல்லணுங்கிறதுக்காக தஜ்ஜாலை பார்த்த சஹாபி கடல் வழியாக பயணம் செய்கிறார்கள். மிஸ்காத்தில் ஒரு பெரிய ஹதீஸ் வரும். அந்த ஒரு கடல் ஓரத்திலே பயணம் செய்கிற போது கப்பல் வழிமாறி அந்த படகு வழிமாறி ஒரு தாபத்தை அழைத்து செல்லும். பார்த்தா உள்ள கட்டி போடப்பட்டிருப்பான் குகைக்குள்ளே. அவன் கேட்பான், இந்த ஏரியில எல்லாம் தண்ணி வச்சிருச்சா, அந்த ஏரியில எல்லாம் தண்ணி வச்சிருச்சா, 14 யார் எப்படி இருக்கிறா, முகமது வந்துட்டார்ல, வர்ற காலம் வந்துருச்சு, என்ன கருத்தியா? அந்த தஜ்ஜால் 40 நாட்களில் உலகத்தை வடம் வருவான். 2 இடத்திற்குள் அவனால் செல்ல முடியாது. மக்காவுக்குள்ளும் மதீனாவுக்குள்ளும் செல்ல முடியாது. லைஸ நகபும் நிகாபிஹா இல்ல அலைஹில் மலாயிகா சாஃபீன யஹுசுனஹா. பெருமானார் சொன்னாங்க, ஆயுதம் தாங்கிய மலக்குகள் மக்காவிலும் மதீனாவிலும் இருப்பார்கள். அந்த பூமிக்குள்ளே மட்டும் அவனால் நுழைய முடியாது. பாக்கி எல்லா இடத்திலும் போயிடுவான். அவன் செய்கிற வேலை என்ன தெரியுமா? இறந்தவர்களை ஹயாத்தாக்குவான். இறந்த பூமியை முளைக்க வைப்பான். மழையை பெய்ய வைப்பான். எல்லா இயற்கை அத்தனையும் மாற்றுவான். இதை பார்த்து மக்கள் கூட்டம் கூட்டமாய் அவனோடு இணைவார்கள். ஒற்றை கண் உள்ளவனாக இருப்பான். மசீஹ் என்று சொன்னாலே தடவப்பட்டவன் அர்த்தம். அவனுக்கு ஒரு கண்ணுதான் இருக்கும். எல்லா அடையாளங்களையும் பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். சொன்ன நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருப்பான் தெரியுமா? ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம். யார் காலத்தில் நபி? ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தோழர்களில் ஒருவர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலம் மூசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் இவங்கெல்லாம் சொந்தக்காரர்கள். ஒரு காலம் இந்த ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் வாழ்கிறார்கள். இவர்களின் மரணம் எப்பொழுது வரும்? இவர்களின் மரணம் யாரால் ஏற்படும்? ஹதீஸ்களுக்குள்ள நுழைந்த பெருமானார் சொல்லுகிறார்கள், ஹிதுர் அலைஹிஸ்ஸலாத்தை 2 துண்டாக தஜ்ஜால் துண்டாக்குவான். மீண்டும் ஹயாத்தாக்கி, உன்னை ஹயாத்தாக்கியவன் நான், என்னை ஈமான் கொள்ள வேண்டும் என்று சொல்வான். உன்னை ஹயாத்தாக்கியவன் நான், என்னை ஈமான் கொள்ள வேண்டும். ஒரு காலத்திலும் நடக்காது. உன்னையும் என்னையும் விண்ணையும் மண்ணையும் படைத்தவன் ஏக இறைவன் ஒருவன் தான் என்று ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் பேசுவார்கள். அப்பொழுதுதான் மீண்டும் ஒரு முறை ஹிதுர் அலைஹிஸ்ஸலாத்தை 2 துண்டாக வெட்டப்பட்டு ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் தஜ்ஜாலின் கையில் ஷஹீதானார்கள்.
அல்லாஹ் அக்பர். எது வரைக்கும் பெருமானார் பேசி இருக்கிறாங்க? மசீஹு தஜ்ஜாலினுடைய வருகை. இதற்கு அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய துஆவும் கேட்டு சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ் இன்னி அஊது மின் அஸாபில் கபர். பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, கபரின் வேதனையில் இருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாஹ் இன்னி அஊது மினல் மஹ்யா வல் மமாத். ஹயாத்தா இருக்கிறவங்க மௌத்தானவர்களுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். தன்னை மஹ்யா வல் மமாத். அல்லாஹ் இன்னி அஊது மின் ஷர்ரி அஸாபில் கபர். கபரின் வேதனையிலிருந்து சொன்ன நாயகம் அல்லாஹ் இன்னி அஊது மின் மஸீஹித் தஜ்ஜால். தஜ்ஜாலினுடைய சோதனை ஃபித்னத்தி மஸீஹித் தஜ்ஜால் ரொம்ப கொடுமையா இருக்கு. அதிலிருந்தும் பாதுகாப்பு தேட வேண்டும் பெருமானார் சொன்னார்கள். சொல்லிவிட்டு இன்னொன்றையும் சொன்னார்கள். யாருக்கு தெரியுமா தஜ்ஜாலினுடைய அந்த ஃபித்னாக்கள் குழப்பத் தெரிந்து யார் தெரியுமா? யார் வாரம் வாரம் சூரத்துல் கஹ்ஃபை ஓதுகிறார்களோ அவர்களுக்கு தஜ்ஜாலினுடைய குழப்பம் வராது என்றார்கள் கட்டளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் அக்பர். அஞ்சாவதாக யாஜூஜ் மாஜூஜ். இந்த கூட்டம் வெளிப்படுவார்கள். யாஜூஜ் மாஜூஜ் எப்படி இருப்பாங்க? நிறைய வரலாறுகள். ஆக சிறியவர்களாக இருப்பார்கள். எவ்வளவு ஒரு கூட்டம் வரும். தஜ்லா ஏரியினுடைய தண்ணீரை குடித்து விட்டு செல்லுவார்கள். பின்னால் இருப்பவர்கள் பேசுவார்களா? இந்த தஜ்லாவுல ஏதோ ஒரு காலத்துல தண்ணி இருந்திருக்கும் போல தெரியுது. முன்னாடி உள்ள கூட்டம் குடிச்சிட்டு போக பின்னாடி உள்ள கூட்டம் ஆக உறுதிடுவாங்க. ஒன்றுமில்லாமல் செய்து விடுவார்கள். அழிவை மட்டும் ஏற்படுத்துகிற சமூகம். இந்த சமூகம் ஏற்கனவே படைக்கப்பட்ட சமூகம். துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்தின் மூலமாக தடுக்கப்பட்டிருக்கிறது என்று குர்ஆன் பேசுகிறது. இரும்பு செம்புகளை வைத்து மலைகளுக்கு இடையிலே தடுப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த தடுப்பை தாண்டி வருவார்கள். கியாமத் வந்துவிடும். துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச சாதனைகள் எல்லாம் கொஞ்சம் நெஞ்சமல்ல. துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலம் ஒரு வித்தியாசமான காலம். வீட்டுக்கு வெளியே கதவை வைத்திருப்பார்கள். வீடுகளுக்கு எப்பயுமே ஜன்னல் இல்லை, கதவு இல்லை, எதுவுமே இல்லை. திறந்த வெளி வீடுகள். வீட்டுக்கு வெளியிலே துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்துல கபரை வைத்திருப்பார்கள். மரணத்தை நினைத்தே வாழ வேண்டும் என்பதற்காக வீடுகளுக்கு வெளியிலே கபரை வைத்திருப்பார்கள். துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு நீண்ட வரலாறு. கிழக்கிலிருந்து மேற்கு வரை உலகத்தை ஆட்சி செய்த நபிமார்களில் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் நபியா இல்லையாங்கிற கருத்தி ஒரு பக்கம் இருந்தாலும் கூட உலகத்தை ஆட்சி செய்தவர்கள் எப்படி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஆட்சி செய்தார்களோ இதை போலவே துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஆட்சி செய்தார்கள். அவங்க காலத்தில் ஒரு பறவை இருந்துச்சு, அன்கா. இது துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்திற்கு சொந்தமான பறவை அன்கா. அந்த பறவை யானையை தூக்கி போட்டு பறக்கலாம். அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த பறவை எப்படி இருக்கும்? போய் பறந்து யானையை தூக்கிட்டு போகுமா என்று வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார். அல்லாஹ்வோடு நெருக்கம் பெற்ற நபி கனவிலே கண்டு நிறைய செய்திகளை இந்த உம்மத்திற்கு சொல்லுவார். ஒரு நாள் கனவு கண்டாங்களா? அல்லாஹ் சொன்னா, முதல்ல பார்க்கிறத சாப்பிட்டு, ரெண்டாவது பார்க்கிறத புதைச்சிடு, மூணாவது பார்க்கிறத புடிச்சு வச்சுக்கோ, நாலாவது பார்க்கிறத ராசியாக்காத, அஞ்சாவது பார்க்கிறத கண்டு விரண்டு ஓடி. எல்லாம் சொல்லிட்டானே, என்னடா செய்யறது? முதல்ல கண்ணை விழிச்சோன்னு ஒரு மலைக்கோட்டை பார்க்கணும். முதல்ல பார்க்கறத சாப்பிட சொல்லிட்டானே ரப்பு. பெரிய மலை போய் உட்காந்தாங்களாம் சாப்பிட்றதுக்கு. எல்லாம் சொல்லிட்டாங்கல்ல. அது சிறிதாக அமுதை போன்று மாறியது. சாப்பிட்டார்கள். பார்த்தா ரெண்டாவது ஒரு தங்கத்தட்டு கீழே கிடக்குது. புதைக்க முடியுமா? நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? தங்கத்தட்டு. அல்லாஹ் சொன்னா புதைச்சிட்டாங்க, மேலே வருது, மீண்டும் புதைக்கிறார்கள், மேலே வருகிறது. அல்லாஹ் சொன்னா புறப்பம் மேலே வந்தா என்ன, கீழே போனா என்ன? புதைத்து விட்டு புறப்படுகிறார்கள். ஒரு சிட்டுக்குருவியை ராஜாவுக்கு எடுத்துக் கொண்டு வருகிறது. சிட்டுக்குருவி நபியிடத்திலே ஓடி வருகிறது. மூன்றாவது பார்ப்பதை பிடித்து வைத்துக் கொள்ள வேண்டும். நாலாவது பார்ப்பதை நிராசையாக்க கூடாது. அந்த ராஜாவுக்கு சொல்றது, என் உணவை நீங்கள் பிடித்து வைத்துக் கொண்டீர்களே, நான் சாப்பாட்டுக்கு என்ன செய்ய? தன் கையிலிருந்து தடை துண்டை வெட்டி கொடுத்தார்கள். அஞ்சாவது பிணத்தை பார்க்கிறார்கள். ஐந்தாவது பார்ப்பதை பார்த்து விரண்டு ஓட வேண்டும். பல்லட்ட கேட்கிறாங்க, என்னிடத்தில் காட்டுகிறாய் என்றால் ஏதோ இதில் பாடம் இருக்கிறது. அது என்ன பாடம் என்று சொல்றது? அல்லாஹ் சொன்னா,
கோபம் என்பது மழையை போன்றது. அது வருகிற போது மென்று விழுங்கினால் அமுதை விட சுவையாக இருக்கும். அந்த கோபத்தை இன்னைக்கு நம்ம மெல்லுவோமா? கோபம் உட்கார்ந்து இருக்கிறவருக்கு கோபம் தான் எந்திரிச்சிருவார். எந்திரிச்சிருக்கிற கோபம் தான் குடிப்பார். கோபத்தை மெல்பவர்கள் யார் இருக்கிறார்கள்? மழை போன்று எகிரும். மென்று விழுங்கினால் அமுதை விட சுவையாக இருக்கும். நன்மைகள் தங்க தட்டு போல உதவி செய்ய வேண்டும். ரகசியமா நன்மைகளை செய்யணும். ஊருக்கே தெரிகிற மாதிரி செய்வதல்ல. ரப்பு அதை வெளியே கொண்டு வருவான். எவ்வளவு ரகசியமாக செய்கிறோமோ ரப்பு அதை வெளியே கொண்டு வருவான். அல்லாஹ் அக்பர். நல்ல அமல்கள் சிட்டுக்குருவியை போன்றது. கிடைக்கிற போதே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பிடித்து வைத்துக் கொள்ள வேண்டும். 40க்கு மேல கொள்கலாம், 40க்கு மேல அதிக போலாம், 40க்கு மேல நல்லவர்கள் கிடைக்கிற வாய்ப்பு இருந்தார்கள் பிடித்து வைத்துக் கொள்ள வேண்டும். நானாவது யாரையும் நிராசையாக்க கூடாது. தன்னை நம்பி வந்தவர்களை வார்த்தையால் அசிங்கப்படுத்தி அனுப்பக்கூடாது. ரீபத்து பேசுபவர்கள், பிணத்தை போன்றவர்கள், ஒருவரை பற்றி குறை சொல்பவர்கள், அவர்களை பார்த்தால் விரட்டு ஓடிவிட வேண்டும். இந்த 5ஐயும் தான் உனக்கு பாடமாக சொல்கிறேன் என்றால் அல்லாஹ் சொல்கிறார். இந்த துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தை கட்டுப்படுத்தி இருக்கிறார்கள். கியாமத் வரும், அவர்கள் வெளிப்படுவார்கள். அல்லாஹ் அக்பர். இவர்களால் பெரும் பிரச்சனை உலகத்தில் நடக்கும். அதற்கு அடுத்து 7வதாக அல்லாஹ் அக்பர். 6வதாக ஒரு மிருகம் வெளிப்படும். அது மனிதர்களோடு பேசும். அந்த மிருகம் பேசும். இந்த மிருகத்தையும் தமிழ்காரி பார்த்து விட்டாங்க. எனக்கு இருக்கிற மிருகங்கள் பேசி இருக்கிறதா? மிருகங்கள், அந்த மிருகம் பேசும். அந்த மிருகத்தினுடைய அமைப்பை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரமிப்பாக பேசியிருக்கிறார்கள். 7வதாக நுஹூருல் மஹ்தி. மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளிப்படுவார்கள். இந்த குழப்பம் எல்லாம் நீங்கி நிறைய பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிற போது, அநீதி உச்சத்திற்கு செல்லுகிற போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீதமான ஆட்சியை நடத்த ஹக்மன் வஅத்லா வஅத்லன் முக்ஸிதா, நடுநிலையாக நடக்கிற, நேர்மையாக நடக்கிற ஒரு நல்ல தலைவராக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹுவினுடைய வம்சவழி, ஹசன் ஹுசைன் 2 வம்ச வழியில வந்தவங்க. கௌசல்யா மாதிரி இவர்களும் மஹ்தி அலைஹிஸ்ஸலாமும் தந்தை ஹசன் அலியும் தாயார் ஹுசைன் அலியின் வம்சத்திலே வந்து இந்த நாட்டை ஆட்சி செய்வார்கள். உலகை சீர்படுத்துவார்கள். லுஹூருல் மஹ்தி. அந்த நேரத்துல தான் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டா இயற்கை சரியாக இருக்கும். மழை பெய்ய வேண்டிய நேரத்தில் மழை பெய்யும். பூமிகள் எல்லாம் தன்னுடைய நபாத்துக்களை வெளிப்படுத்தும், தாவரங்களை வெளிப்படுத்தும். அவங்க வருவாங்க. யாருக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அந்த உரிமைகளையும் கடமைகளையும் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் சரியாக நிறைவேற்றுவார்கள். தக்சுருல் மாஷியா. அந்த நேரத்தில் கால்நடைகள் அதிகமாகும், நிறைய பாலை கொடுக்கும். அல்லாஹ் அக்பர். நேர்மையான ஆட்சி 7 ஆண்டுகள் நடக்கும். என்ன 8 வருஷம் நேர்மையான ஆட்சி செய்கிற போதுதான் 8வதாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவார்கள். ஒரு சில கவுமுகள் சொல்கிறார்கள் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வந்துவிட்டார்கள் என்று. தன்னை அஹ்மதியாக்களாக சிந்தரித்து சொல்கிறார்கள். அதற்குள்ளெல்லாம் செல்லவில்லை. என்ன மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வரல. மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் ஆட்சி செய்கிற போதுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 33 வயது நிரம்பிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூமிக்கு இறங்குவார்கள். இங்கு திருமணம் நடக்கும். இங்கு அவர்கள் வாழ்வார்கள். எப்படி வாழ்வார்கள்? உம்மத்தே முஹம்மதியாவாக. அல்லாஹ் அக்பர். உம்மத்தே முஹம்மதியாவாக. 1,24,000 நபிமார்கள் கேட்டாங்களாம். ரப்பே, ரசூலுடைய உம்மத்தா நான் பிறக்கணும் ஆசைப்படுறேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் நிறைய பேசுவாங்க அல்லாஹ்ட்ட. ரப்பே, நான் சௌராத்துல பார்த்தேன், ஒரு உம்மத்து குர்ஆன் முழுக்க மனப்பாடம் பண்ணிடுவாங்க ஒரு வேதத்தை அப்படின்னு பார்த்தேன். அந்த உம்மத்து என்னுடைய உம்மத்தா ஆக்கு. அதெல்லாம் உம்மத்தே முஹம்மதுக்கு சொந்தமான ஒரு நன்மை செஞ்சால்தான் 700 நன்மை, 7000 ஒரு தீமை செய்தால் ஒரு தீமை தான் என்று ஒரு உம்மத்தை பார்த்தேன். அந்த உம்மத்தாக என்னுடைய உம்மத்தை ஆக்கு. அதெல்லாம் உம்மத்தே முஹம்மது. யா அல்லாஹ்,
ஒரே ஒரு நாள் அமல் செய்தால் 1000 மாதங்கள் அமல் செய்த நன்மை இருக்கிறது என்று ஒரு உம்மத்தை கண்டேன். அந்த உம்மத்தாக என் உம்மத்தை ஆச்சு. அதெல்லாம் உம்மத்தை முகமதியாவுக்கு சொந்தம். கனிமத் பொருட்களை எல்லாம் வைத்துக் கொள்ளலாம் என்று ஒரு உம்மத்தை கண்டேன். அந்த கனிமத் பொருளை வைக்க முடியாது. அந்த உம்மத்தை என் உம்மத்தாக்கு. அதெல்லாம் உம்மத்தை முகமதியாவுக்கு சொந்தம். குர்பானி கறிகளை சாப்பிட்டுக் கொள்ளலாம் என்ற ஒரு உம்மத்தை கண்டேன். முந்தைய உம்மத்தெல்லாம் ஆடு அறுத்து தக்க கொண்டு போய் மழை ஓரத்தில் வச்சிடணும், நெருப்பு கழித்து விடும். நம்ம மாதிரி உப்பு கடன் போட்டு சாப்பிட முடியாது இல்லையா? அந்த உம்மத்தாக என் உம்மத்தையா இப்படி வரிசையா கேட்டு வந்து எல்லாத்துக்கும் எல்லாம் பதில் சொல்லிட்டாங்க. உம்மத்தை முகமதியா இருக்கட்டும், கடைசி ரொம்ப சொல்லிட்டாங்க அந்த உம்மத்தை முகமதியாவாக என்னை ஆக்கிவிடும். எல்லா உம்மத்தையும் முகமதியாங்க. அந்த முகம்மதி உம்மத்தில் நான் ஒருவனாக இருக்க வேண்டும். அல்ல சொல்லினா உண்மை நான் நபியா ஆக்கியிருக்கிறேன், கலிமுல்லா ஆக்கியிருக்கிறேன், நீ நன்றி உள்ளவராக இருந்து கொள். அந்த வாய்ப்பு உனக்கு இல்லை. 1,24,000 நபிமார்களில் அந்த வாய்ப்பு கிடைக்கிறது. நபினா ஈசா அலைஹிஸ்ஸலாம். அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்தினுடைய ஆட்சியில் தான் இறங்குவார்கள். இறங்கியவர்கள் மீதமான ஆட்சியை கொண்டு வருவதோடு ஹிந்தீர்களை எல்லாம் அவர்கள் ஒழிப்பார்கள். அவங்க ஆட்சி வந்திருக்கிறாங்க, ஹிந்தீர் இருக்காது. விசியாக்களை ஒழிப்பார்கள், அஸ்லாம்களை சிலைகளை ஒழிப்பார்கள். உலகம் முழுக்க எங்கு பார்த்தாலும் அல்லாஹ் 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 என்ற திருநாமங்கள் நடக்கும். ஜிஸியாவை ஏற்படுத்துவார்கள். இந்த ஜிஸியாவுக்கு பயந்து அத்தனை பேர்களும் ஈமானுக்குள் நுழைவார்கள். அந்த ஈமானை காமிலாக்கி தருவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்பதான் தஜ்ஜாலையும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொல்றது இல்ல. திமஷ்கில அந்த மினாரத்தை பைதா இறங்குகிற போதே தஜ்ஜால் உருகி போவான். மெழுகு உருகுவதை போல உருகி போவான். தஜ்ஜாலுக்கான அழிவு யாரால் ஏற்படும்? நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்தால் ஏற்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகிறார்கள், அல்லாஹு அக்பர். 9வதாக துருப்பு ஷம்ஸ் மின் மக்ரிபிஹா. சூரியன் எந்த பகுதியிலிருந்து உதயமாகுது? மேற்கில் இருந்தா கிழக்கிலே உதயமாகி மேற்கிலே மறைகிறது. ஆனால் கியாமத்தின் நேரத்தில் மேற்கிலே உதயமாகி கிழக்கிலே மறையும். இது பெரிய அடையாளம். இப்படி வருகிற போதே கியாமத்து நாள் வந்துவிடும். நிறைவாக சொன்னார்கள், அந்நாள் உள்ளதை தகுதினா ஒரு நெருப்பு ஒன்று வரும். அது மனிதர்களை விரட்டி செல்லும். மனிதர்களை விரட்டி சென்று நாகத்தையும் நஷ்டத்தையும் ஏற்படுத்தும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் என்றார். முன்னுண்டான அத்தனை அடையாளங்களையும் நடந்து கொண்டிருக்கிற அடையாளம், நடந்து முடிந்த அடையாளங்கள், இனி கியாமத்து நாள் வரை நடக்க இருக்கிற அடையாளங்கள் எல்லாம் சொன்ன நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திடத்திலே சொன்னார்கள், ஃபித்னாக்களிலிருந்து இந்த உம்மத்து நீங்கி வாழ வேண்டும், குழப்பங்களிலிருந்து நீங்கி வாழ வேண்டும். சில இஸ்திஆராவை பெருமானார் இந்த உம்மத்துக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னா நஊது பிக மினல் அம்னி வல் ஹுஸ்ன் வ நஊது பிக மினல் அஸ்ஸி வல் கஸ்ல் வ நஊது பிக மினல் ஜுப்னி வல் புக்ல் வ நஊது பிக மின் கலபத்தி தைன் வ கத்ரி ரிஜால். இந்த எட்டையும் இந்த உம்மத்து கேட்க வேண்டும் என்று பெருமானார் சொல்லியிருக்கிறார். அல்லாஹ் கவலையிலிருந்து மறுமை நாள்ல நிறைய கியாமத்துக்கு முன்னாடி நிறைய கவலைகள், கவலைகள் வந்துவிடும். இந்த கவலையை போக்குவதற்கு உலகத்தில் எந்த மருத்துவமும் இல்லை, ரப்புதான் போக்குவது. அதனால அல்லாஹ்விடத்திலே அல்லாஹும்ம இன்னா நஊது பிக மினல் ஹம்மி வல் ஹுஸ்ன் வ நஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸ்ல். இயலாமையிலிருந்தும் கஸ்ல் சோம்பேறித்தனத்திலிருந்தும் பாதுகாப்பை தேட வேண்டும். இயலாமையும் முஸ்லிமுக்கு அழகல்ல, சோம்பேறித்தனமும் அழகல்ல. அடுத்து சொன்னாங்க, கோழைத்தனமும் அழகல்ல, புகுல் கஞ்சத்தனமும் அழகல்ல. அதிலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும். கடைசியாக அல்லாஹு அக்பர், கடனிலிருந்தும் அடக்கி ஆடப்பட்ட அடிமைத்தனமாக வாழ்வதிலிருந்தும்
பாதுகாப்பு தேட வேண்டும். இந்த துஆவை யார் ஓதி வருகிறார்களோ அவர்களுக்கு தஜ்ஜாலினுடைய தீங்கு ஏற்படாது, அவர்களுக்கு தஜ்ஜாலினுடைய பித்னா ஏற்படாது, உலகத்தில் இருக்கிற மக்களின் குழப்பங்களும் ஏற்படாது என்று பெருமானார் சொன்னார்கள். அன்னை சொன்ன வழியில் இந்த துஆக்களை ஓதி வாழுகிற நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக. கேட்டதின்படி அமல் செய்கிற நன்மக்களாய் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. வாகுரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم انت السلام ومنك السلام واليك يرجع السلام. تبارك ربنا وتعالى وتعلمنا يا الجلال والاكرام. اللهم ارزقنا حج بيتك المكرم وزياره النبي صلى الله عليه